அனைவருக்கும் வணக்கம். ராஜமுருகன் அவர்களை நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். நேற்று தான் நான் ஃபோனில் கூட நேற்று பேசினேன். ஆனால் அவரை எனக்கு நல்லா தெரியும். அது அவரோட திரைப்படங்கள் வாயிலாக மட்டும் இல்லை, மெய்யழகன் ஷூட் பண்ணும்போது அவர் ஊர் வழியாக தான் நாங்கள் ஷூட் பண்ணோம். அவர் ஊரில் அவருக்கு ஃப்ளெக்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. எங்கள் ஊர்லலாம் எனக்கு அதெல்லாம் வைக்கல. அதனால் கரெக்டாக அந்த இடம் ஷூட் பண்ணும்போது மட்டும் நாங்கள் கேமரா ஆஃப் பண்ணிவிடுவோம். ஏன்னா ஃபுல்லாக அவருடைய ஃப்ளெக்ஸ், அவருடைய படங்கள் வந்து ஃப்ரேமில் வரும் அப்படிங்கிறதுனால. ஒரு ஊரில் அவ்வளோ ஒரு இயக்குனர் மேலே அன்பு வைக்கிறது, கொண்டாடுறதுங்கிறது கண்டிப்பாக அவர் படத்தில் சொல்கிற கருத்தியல் காரணமாக தான் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். சசிகுமார் சார் பற்றி சொல்லணுன்னா, என்னுடைய முதல் படத்தோட தயாரிப்பாளர், ஒளிப்பதிவாளராக பசங்க படம். அதுக்கப்புறம் சுந்தரபாண்டியன் வந்து சாரே நடித்தாங்க. நான் அதுக்கு ஒளிப்பதிவு பண்ணேன். தயாரிப்பாளரும் அவங்க தான். அந்த படம் பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு சிக்கல், ஒரு குழப்பம் வந்து நான் ஒரு கால்வாசி முடிக்கும் போதே நான் ப்ராஜெக்ட்லேருந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்போ கூப்பிட்டு வச்சு சொன்னாங்க, அதெல்லாம் இல்லை, நீ இதை கண்டினியூ பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா நீ அடுத்ததுக்கு போ அப்படின்னாங்க. கொஞ்சம் நான் தயங்கும் போது ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, எனக்காக பண்ணு அவ்வளோதான் அப்படின்னாங்க. அது ஒரு 10 வருஷம் ஆனப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க தனக்காக சொல்ல எனக்காக தான் சொன்னாங்கன்னு. ஏன்னா நான் கிட்டத்தட்ட டைரக்டர் ஆகிற வரைக்கும் என்னோடய அடையாளம் வந்து சுந்தரபாண்டியன் படம் தான். இன்றைக்கும் அதை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க. ரொம்ப நன்றி சார். இந்த படம், அதாவது சசி சாரும் ராஜமுருகனும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்கன்னொன்னே சில படங்களுக்கு தான் நமக்கு அப்படி தோணும். அதோட கதை என்ன, ஜானர் என்ன, அதோட பட்ஜெட் என்ன, எதுவுமே தெரியாது. இவங்க 2 பேர் சேர்றாங்கங்கிறப்பவே நம்ம மனசை நம்மளை நம்ப வச்சிரும். இந்த படம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும், இந்த படம் ஓடணும் அப்படின்னு நமக்கே 1000 பிரச்சனை இருக்கும். ஆனால் அந்த படத்துக்காக நம்ம நல்லது நினைக்க ஆரம்பிச்சிருவோம். நேற்று ஆக்சுவலாக இந்த படத்தை பார்த்துட்டு அப்புறம் வாங்க அப்படின்னாரு. அவசியம் இல்லை, நிச்சயமாக அந்த படம் நல்லாயிருக்கும்னு எனக்கு தெரியும். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். குறிப்பாக விழாவின் நாயகன் ஷால்டருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. ஒரு பொறுப்பு துறப்பு, யாருடைய மனசும் புண்படுற மாதிரி பேசுறது நோக்கம் இல்லை. புண்பட்டா கம்பெனி பொறுப்பு இல்லை. மயிலாட் பார்த்துட்டேன். வாழ்த்து ராஜமுருகன், உண்மையாகவே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன். இது என்ன சொல்கிறது, ஒரு சசி சார்கிட்ட படம் பார்த்துட்டு வெளியில் வந்தோடனே சசி சார் நேற்று அவர்கிட்ட சொன்னேன், என்ன சொல்கிறதுன்னு தெரியல, நன்றி சார் அப்படின்னு சொன்னேன். வேறு இந்த மாதிரி படங்களுக்கு நாம் செலுத்த வேண்டியது முதல்ல நன்றி தான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே வர்த்தகமாக இருக்கிற இடத்துல வர்த்தகத்தையும் சேர்த்து நல்ல விஷயங்களையும் தர்றது இன்றைக்கி ரொம்ப பெரிய சேலஞ்சான இடம். அதை வந்து சரியாக செய்கிறதும் அது தொடர்ந்து வெற்றி அடைகிறதும் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வரிசையில் கிட்டத்தட்ட இங்கே முன் வரிசையில் உட்காந்துருக்கிற எல்லா இயக்குநர்களுமே வந்து அந்த விஷயத்தை வந்து எந்த நெருக்கடிக்கு நடுவுலையும் தன் சாயம் போகாமல் செய்யக்கூடிய படைப்பை தரக்கூடியவர்களாக இருக்காங்க. அந்த வகையில் வந்து ராஜமுருகன் வந்து எனக்கெல்லாம் முன்னோடி. பத்திரிகையிலையும் சரி அல்லது படம் எடுக்க வரதுலையும் சரி, என்ன மாதிரி கதைகள் சொல்லணும், எப்படி சொல்லணுன்ற இந்த விஷயங்களில் எந்த இடத்துலையும் நெருக்கடிகளோட போய் தொலைஞ்சு போயிடக்கூடாது அப்படிங்கிறது, இது எல்லாத்துக்குமே வந்து ராஜமுருகன் பல வகையில் முன்னோடி. அந்த மாதிரியான விஷயந்தான். ராஜமுருகன் எந்த அளவுக்கு படத்துக்கும் படைப்புக்கும் வித்தியாசம் இல்லாதவர் அப்படின்னா, இப்போ அவர்கிட்ட நீங்கள் கடன் கேட்குறீங்கன்னா இருந்தால் கொடுத்துருவாரு, இல்லைன்னா கூட என்கிட்ட வாங்கி கொடுத்துருவாரு. அவருக்கு கொடுக்கணும், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் அதை திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற சிந்தனை கூட அவருக்கு ஸோ ஒரு படைப்பில் வந்து அப்படியே இது எதிரொலிக்கும். எந்த இடத்துலையுமே இது மிஸ் ஆகாது. எளிய மனிதர்களை குறித்து எப்பொழுதும் யோசிக்கிற, ரொம்ப தேவை உள்ளவர்களை நோக்கி எப்போதும் கரணிட்டுக்கிற, தன்னுடைய ஒவ்வொரு எழுத்தையும் அதற்காக செலவு பண்ணணும்னு நினைக்கிற மிக மிக முக்கியமான ஒரு சிந்தனையாளன் ராஜமுருகன். ஸோ அந்த சிந்தனைக்கு வந்து துணை நிற்கிறது, அந்த சிந்தனை இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக மாறுறதுக்கு இது பண்ணக்கூடிய சசி சாருக்கு வந்து நான் ஏன் நன்றின்னு சொல்கிறேன்னா, அது இந்த ஒரு படத்துக்கு மட்டும் இல்லை. இப்போ இந்த சூழலில் ஒரு ஹீரோ முஸ்லீம் கேரக்டர் பண்ணுறது இட் இஸ் நாட் ஈஸி. நீங்கள் அப்படி கதாபாத்திரத்தை எழுதுறதுக்கே 100 தடவை யோசிக்க வேண்டிய இடத்துல இருக்கும். ஒரு அயோத்தி அப்படி தான் இன்னைக்கு மனசில் நிற்கிது. எந்த காலகட்டத்தில் அந்த படமும் அந்த கேரக்டரும் வருதுன்னு முக்கியம். நந்தன் எந்த காலத்தில் எந்த காலகட்டத்தில் அது வருதுன்னு முக்கியம். அப்படி தான் வந்து
மயிலாடியும் பார்க்குறேன். இந்த மாதிரி ஒரு 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 எந்த பிம்பத்துக்குள்ளேயும் தன்னை ஒழிச்சிக்காம கதைக்கு முழுசாக ஒப்படைச்சு இப்படி வர்றதுன்றது எங்களை மாதிரி டைரக்டர்ஸ்க்கு ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ஆபத் பாண்டவனுடைய இடம் தான் அது. ரொம்ப நன்றி சார். உண்மையாகவே நான் வந்து அதை நன்றியாக தான் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இப்போ சசி சார் இந்த இடத்துல ஒரு போஸ்டரில் இருக்கிறப்போ இந்த படத்துக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு இது வந்து எல்லாருக்கும் வருது இல்லையா, அந்த பலத்தை இந்த மாதிரி கதைகளுக்கு அவர் கொடுக்குறாரு அப்படிங்கிறது ரொம்ப வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். தொடர்ந்து அவர் அதை செய்யணும். அந்த வெற்றியை நம்ம அவருக்கு திரும்ப தரணும். நம்ம இந்த மாதிரி செய்கிறதுக்கு இது ரெண்டுமே ஒரு மியூச்சுவலான விஷயம் அப்படின்னு எனக்கு தோணுது. அதே மாதிரி குரு சோமசுந்தரம் சொன்ன இதை நான் வந்து வழிமொழிகிறேன். சைத்ரா வந்து நம்ம தவற விடக்கூடாத ஒரு நடிகை. ரொம்ப ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டருக்கும் அவங்கள நேரில் பார்க்குறதுக்கும் சம்மந்தமே இல்லை. அந்த ஊரில் வாழ்கிற ஒரு பொண்ணாவே அவங்க வந்து அந்த படத்துக்குள்ளே இருந்திருக்காங்க. வெர்சடைல்னு சொல்லக்கூடியதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீமில் 2 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து குரு சோமசுந்தரம் சார். அவர் இதில் ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட அவர் இதுக்கு முன்னால் பண்ண கதாபாத்திரமும் அதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு பாடி லாங்குவேஜில் அதை அப்படியே கம்ப்ளீட்டாக மாற்றி வேற ஒன்றா தரக்கூடிய, அதை மறக்கடிக்கிற ஒரு வித்தை தெரிஞ்ச ஆகச்சிறந்த ஒரு நடிகர். ரொம்ப சந்தோஷம். அவர் இந்த இதுக்குள்ளே ஒரு பெரிய பங்களிப்பை கொடுத்துருக்காரு. அடுத்த வெர்சடைல் வந்து நம்ம ஷான் ரோல்டன். என்னன்னு எடுத்திங்கன்னா போன வாரம் பார்த்தீங்கன்னா வித் லவ், இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மைலாட். ரெண்டு வேற வேற ஜானர். ஆனால் ரெண்டுக்குள்ளேயும் ஷானோட சோல்ஃபுல்னஸ் இருக்கும். ஸோ வித் லவ்லையும் நீங்கள் வந்து அந்த படத்துக்கும் அந்த ஜானருக்கும் என்ன தேவையோ அது அப்படியே கம்ப்ளீட்டாக தருவாப்புல. அதே தான் வந்து மைலாட்னுடைய கிளைமேக்ஸில் ஒரு சாங் இருக்குது. அது வந்து நான் இந்த கதைகளை வந்து எப்படி பார்க்குறேன்னா, இந்த படங்கள் எப்படி பார்க்குறேன்னா, இது வந்து ஒரு டீடாக்ஸ் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். இந்த சொசைட்டியில் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களில், இப்போ சாப்பிட்ற விஷயங்களில் எல்லாம் தப்பாயிடுச்சுன்னா நம்ம டீடாக்ஸ் பண்ணிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா. இங்கே உட்காந்துருக்கிற முதல் வரிசையில் உட்காந்துருக்கக்கூடிய எல்லா படைப்பாளிகளுமே வந்து எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல சுற்றி நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை டீடாக்ஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து அதை செய்கிறாங்க. அது ரொம்ப ஈஸியாக செய்யலை, ரொம்ப மெனக்கெட்டு செய்கிறாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து கை கொடுத்தோன்னா வந்து அது இன்னும் கொஞ்சம் அந்த பயணம் எளிதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த மாதிரி படங்களை முதலீடு போட்டு இதை கொண்டு வந்து இதை இது பண்ணுறதுக்கும் வந்து பெரிய நன்றியை சொல்லணும். தயாரிப்பாளருக்கும் பெரிய நன்றி. ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பலை. இது கிட்டத்தட்ட நமக்கு நாமே திட்ட மாதிரி இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா இயக்குநர்களும் நம்ம கதைகளை நம்மளே வந்து முன்னால் நின்று பேசணும் அப்படின்றதுக்காக வந்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் ராஜமுருகன் சார்பாகவும் சேர்த்து ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லாருமே துணை நின்று இதை கொண்டு போய் எல்லாருக்கும் சேர்க்கறதுக்கு இருக்குன்னு சொல்லி நான் மனப்பூர்வமாக கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் பொதுவாகவே இப்போது இந்த ஆடியோ லான்ச் இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு முன்னாடி படம் பார்க்குற ஒரு வாய்ப்பு ரீசெண்டாக கிடைக்கிறதுனால கான்ஃபிடெண்ட்டாக அந்த படத்தை பற்றி பேச முடியுது. வெறும் ஒரு சம்பிரதாயமான வாழ்த்துக்களாக இல்லாமல் அந்த படம் நம்ம பார்த்துட்டோம், அந்த படம் நமக்குள்ளே என்ன தாக்கத்தை ஏற்படுத்துச்சுங்கிறத ஒரு தைரியமாக சொல்ல முடியுது. அந்த வகையில் வந்து என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும். நிச்சயம் இந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு படம், மிகச்சிறந்த ஒரு வெற்றி படம். நான் ராஜமுருகன் சார்கிட்ட சொன்னேன், உங்களுடைய படங்களை வரிசைப்படுத்தினா இதை தான் நான் முதல்ல வைப்பேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அந்த அளவில் ரொம்ப அழகாக இந்த படம் வந்திருக்கு. அவருடைய ராஜமுருகன் சாருடைய எழுத்துக்கள் வட்டி முதலம்லாம் படிச்சிருப்பீங்க. அதுவே பல படங்களுக்கான விதைகள் அதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு. அவர் வற்றாத ஒரு கதைக்கரு அவர்கிட்ட இருக்குது. இந்த படம் வந்து தமிழகம் அறிந்த, தமிழகத்துக்கு தேவைப்படுகிற, தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான சம்பவத்தை எடுத்துக்கிட்டு அதை அவ்வளோ திறமையாக, அவ்வளோ அழகாக ஒரு திரைக்கதை அமைச்சு டெக்னிக்கல் பார்ட்ஸ் அல்லது அவர் சொல்ல வந்தது எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் பேசுகிற அந்த ஒரு உணர்வுபூர்வமான விஷயம் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். எல்லாரும் பாராட்டும்படியான ஒரு படமாக மயிலாட் இருக்குன்னு நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் ஒரு வசனம் இருக்கும், என்னென்னா மனிதன் வந்து தோற்கலாம், ஆனால் மனித நேயம் வந்து என்றைக்குமே தோற்காது அப்படிங்கிறது இந்த படத்தினுடைய ஒரு ஆதாரமான ஒரு கருத்தாக இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. அதுபோக ஒரு படைப்பு கூட தோற்றலாம், ஆனால் ஒரு படைப்பாளி என்றைக்குமே தோற்க மாட்டான் அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய பேர் உதாரணம் இருக்காங்க. இந்த படத்தில் ராஜமுருகன் சாருக்கு மிக மிக சப்போர்ட்டிவாக இருந்து இந்த படத்தை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய தயாரிப்பாளரும் சரி, இந்த படத்தில் என்னுடைய நாயகராக இருக்கிற சசிகுமார் சாருக்கும் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா சசிகுமார் சார் வந்து ரீசன்ட் டைமில் நடிச்சுட்டு வந்த படங்கள் எல்லாமே வந்து ரொம்பவே வந்து ஒரு தமிழ் சினிமாவில் சில காலங்கள் விட்டுட்டு அந்த உன்னதமான மனிதர்களை காட்சிப்படுத்துகிற ஒரு படங்களாகவே அவரோட படங்கள் இருக்குது. அயோத்தி ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி ஆகட்டும், எல்லாமே மிகச்சிறந்த ஒரு உன்னதமான மனிதரை வந்து அவர் கண்ணு முன்னாடி காமிக்கிறாரு.
அந்த அந்த படங்கள் பார்த்து முடிக்கும்போது நம்ம மனசுக்குள்ளே ஏற்படக்கூடிய ரொம்ப பாசிட்டிவான ஒரு தன்மையாகட்டும். இப்போ டாம் ஹேங்க்ஸ் படங்கள் நம்ம பார்ப்போம், அந்த படங்கள் நமக்குள்ள ஒரு மனசில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அது வந்து அவர் நமக்கு நெருக்கமானவராக இருப்பார். அவர் எங்கேயோ இருக்கார், பார்த்ததில்லை, ஆனால் அவரோட ஒரு ஃப்ரேம் பார்த்தா கூட எனக்கு வந்து ரொம்ப எமோஷனலாக அவரோட ஒரு கனெக்ஷன் ஏற்படும். அந்த மாதிரி நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு டாம் ஹேங்க்ஸ் மாதிரி நான் வந்து சசிகுமார் சாரை வந்து பார்க்குறேன். ஏன்னா அவ்வளோ உணர்வுபூர்வமாக இருக்கார். நீங்கள் அயோத்தி ஆகட்டும், அயோத்தியில் வந்தக்கூடிய கதை மாந்தர்கள், அதுக்குள்ளே உழவுன கதாபாத்திரங்கள் ஆகட்டும், டூரிஸ்ட் ஃபேமிலி ஆகட்டும், இன்னும் தொடர்ச்சியாக வரக்கூடிய படங்கள், இந்த படத்துலையும் சரி, அந்த அது சம்மந்தப்பட்ட நேரடியான மனிதர்கள் இவரை பார்த்தாங்கன்னா அவரை கட்டி பிடிச்சிக்கிட்டு பேச வார்த்தை எல்லாமே கண்ணீர் மல்கிடுவாங்க. ஏன்னா அவருடைய கதாபாத்திரம் வந்து அவ்வளோ தூரம் அவங்க வந்து மனசுக்கு நெருக்கமான கதாபாத்திரமாக, நெருக்கமான மனிதராக நம்ம தமிழ் திரையில் இப்படி அவர் வந்து அடுத்தடுத்த இடத்த வரும்போது பார்க்கல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் வந்து அவருக்காகவும் ராஜமுருகன் அவருக்காகவுமே மிகப்பெரிய வெற்றியை இந்த படம் அடையும். இசை வந்து சாண்ட்ரோல்டன் அவருடைய இசை வந்து படத்தில் கிட்டத்தட்ட ஜெய்பீமுக்கு அப்புறமா எனக்கு ஜெய்பீமுக்கு நிறைய படங்கள் நல்ல படம் இருக்குது. பட் இந்த படம் எனக்கு அதே அளவுக்கு ஜெய்பீம் அளவுக்கு எனக்கு ஒரு தாக்கத்தை இசையில் கொடுத்துச்சு. டெக்னிக்கல் இதில் சொல்ல வேண்டியதில்லை, நீரவ் சார் கேமராவும் சூப்பராக இருக்குது. ஸோ இந்த படம் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸே உங்களுக்கும் கிடைக்குன்னு நம்புகிறேன். ஒரு உணர்வுபூர்வமான தேவையான செய்தியை சுவாரஸ்யமாக எடுத்த ஒரு திரைப்படமாக இருக்கும். இந்த நிச்சயமான வெற்றி படத்தை பார்க்க வாய்ப்பு கொடுத்த குழுவினருக்கும் பேச வாய்ப்பு அளித்த குழுவினருக்கும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். முருகன் வந்து ஜெயிச்சாலும் தோத்தாலும் அவர் கூட இருக்கிறதுக்கு மில்டன், நான், இவ்வளோ டேரக்டர்ஸ் இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. மறுபடியும் அவரை வச்சு படம் பண்ணணுன்னு நினைக்கிற ஒரு ப்ரொடியூசர் இருக்கிறது மிகப்பெரிய விஷயம். எங்கள் அலுவலகத்துக்கு வந்து உங்கள் படம் முடித்ததுக்கப்புறம் ஒரு தடவை வந்தாங்க. அடுத்து என்ன படம் பண்ண போகிறீங்கன்னு கேட்டால், முருகன்கிட்ட ஒரு கதை கேட்டிருக்கேன், படம் பண்ண போகிறேன்னு சொன்னார். உண்மையிலே வந்து நன்றி சார். முருகன் வந்து என் கூட வந்து பீமா, பையா இதெல்லாம் வந்து ஒர்க் பண்ணார். முருகன் பேசும்போது எல்லா டைப் ஆஃப் சினிமாவும் முருகன் தெரியும். என்னுடைய படத்துக்கு சும்மா எழுதி வைங்க, ஆல்ரெடி ராமகிருஷ்ணன் சார் தான் டைலாகு, ஆனால் முருகன் நீங்கள் வந்து சும்மா எழுதுங்கன்னு சொல்லி தான் கொடுத்தேன் பீமாவுக்கு. அப்போது அவர்கிட்ட என்ன ஒரு அந்த சென்ஸ் இருக்குதுன்னு எனக்கு அப்போவே தெரிஞ்சது. பையாவிலையும் சரி, ரெகுலராக ஒரு கமர்ஷியல் படத்தை எடுக்க சொன்னாலும் மிக அற்புதமாக எடுக்க முடியும். ஆனால் மாறி சொன்ன மாதிரி நான் துளி கூட அதுலேருந்து விலகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பிடிச்ச இந்த சரியான ஒரு படத்தை மட்டும்தான் எடுப்பேன்னு சொல்லி எடுக்கிறதே மிகப்பெரிய விஷயம். நான் இந்த படம் பார்க்கல, நாளைக்கு தான் பார்க்க போகிறேன். இருந்தாலும் இப்போவே சொல்கிறேன், எல்லோரும் சொன்ன மாதிரி இந்த படம் மிக ஆகச்சிறந்த படங்கிறதுக்கான எல்லா அடையாளமும் ட்ரெய்லரில் இருக்குது. மிக அற்புதமாக இருந்துச்சு. சசிகுமார் சார் வந்து என்னென்னா, ஒரு சிலர் தான் தோத்தாலும் ஜெயித்தாலும் ஜனங்களுக்கு வந்து தன்னைக்கிட்ட இந்த ஓன் பண்ணிப்பாங்க. அப்படி வந்து அவரை வந்து சசிகுமாரில் நம்ம அப்படி ஒரு பெரிய ஒரு அன்பும் பாசமும் எல்லா காலகட்டத்திலையும் ஜனங்கக்கிட்ட எப்பயுமே உங்கள் மேலே இருக்குது சார். அது உங்கள்கிட்ட இருக்கிற அந்த சிரிப்பு, அந்த இன்னசென்ட், அது வந்து எப்பயுமே இழக்காமல் இன்றைக்கும் வச்சுருக்கீங்க. அதுதான் மிகப்பெரிய தகுதி. வாழ்த்துக்கள் சார். அந்த பொண்ணை பார்க்குறப்ப பாலுமேந்திர சார் படத்தில் வர சோபா மாதிரி இருக்குது. அந்த முத்தம் கொடுத்த அந்த ஒரு இடம் போதும் அவ்வளோ அழகாக லட்சணமாக இருந்துச்சு. சதுரங்க வேட்டை அந்த படத்தில் தான் இந்த மியூசிக் டைரக்டர் நாங்கள் ரிலீஸ் பண்ண படம். இன்றைக்கி வரைக்கும் ரொம்ப அழகாக பண்ணிகிட்ருக்காரு. சரியான படங்களாக பண்ணிகிட்ருக்காரு. வாழ்த்துக்கள். குரு சோமசுந்தரம், ஜோக்கர், மறுபடியும் கூப்பிட்டோன்னே வந்திருக்கீங்க, நன்றி. இந்த படத்தில் மற்ற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். முருகன் மறுபடியும் மிக சரியான ஒரு படம் வர்றதுக்கான எல்லா அடையாளமும் இந்த ட்ரெய்லரில் தெரியுது. நாளைக்கு நான் படம் பார்க்குறேன். நிச்சயமாக ஜனங்களும் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து மாறி இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி மாரியுடைய காலம். அது வந்து தொடர்ந்து அந்த படங்கள் பார்க்குற பைசன்லாம் வந்து என்னென்னா மிக ஆகச்சிறந்த ஒரு படம். உங்களுக்கு முன்னோடி மணிரத்னம் எனக்கு ஹீரோன்னா, அவர் மேடையில் பாலா சார் மேடையில் மணிரத்னம் சொல்கிறார் என்னுடைய ஹீரோன்னு சொல்லி. உண்மையிலே இந்த மாதிரி படங்களுக்கு எல்லாம் வந்து எங்களுக்கு எல்லாருக்குமான முன்னோடி அவங்க தான். இந்த விழாவே மிக அற்புதமான விழா. என்னுடைய குருநாதர், நான் முதல் படம் ஒர்க் பண்ண வெங்கடேஷ் சார் வந்திருக்காரு. எல்லாருக்கும் என்னுடைய நீரவ் ஷா ரொம்ப அற்புதமான ஒரு கேமராமேன். எது இல்லாட்டினாலுமே டென்ஷன் ஆக மாட்டார் எப்பயுமே. பட்டும் சார் பார்த்துக்கலாம் சார் அடிப்பார். எனக்கு சண்டைக்கோழியும் கூட ஒர்க் பண்ணார், வேட்டை ஒர்க் பண்ணார். அவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த படம் மிக சிறந்த படமாக இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. நன்றி, வணக்கம். வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். மயிலாடு படத்தை பற்றி பேசும் முன்னாடி நான் கொஞ்சம் ராஜமுருகன் சாரை பற்றி பேசிக்கிறேன்.
எல்லாருக்கும் தெரியும், வட்டி முதல்ல தான் அவரை பற்றி எல்லாரும் பேசும்போது அதை பற்றி பேசுவாங்க. நானும் அதை விகடனில் படித்தப்போ யார் இவர் ரொம்ப அழகாக எழுதுகிறாரு, இயல்பான நகைச்சுவை, அதில் கொஞ்சம் இலக்கியம், ஜனரஞ்சகம் எல்லாம் சேர்ந்துருக்கிற இவரை பார்க்கணுன்னு நினச்சேன். ஆனால் நான் வந்து அவரை தொடர்பு கொள்ள முடியல. அப்போ பல்வேறு காரணங்களால் எனக்கு அவரை எப்படி தொடர்பு கொள்ளணும்னு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். அவர் சந்திக்கவே இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் அவர் டைரக்டர் ஆகிட்டாருன்னு கேள்விப்பட்டு அவருடைய படங்கள்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். அது படங்கள்லேயும் அந்த எழுத்துல இருந்து அதே விஷயம் இருந்துச்சு. நான் ரொம்ப ரசிச்சுருந்தேன், இவர் எப்படியா சந்திக்கணும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு ஒரு தயக்கம், எப்படி ஃபோன் பண்ணி பேசுகிறதுன்னு. நான் சந்திக்கவே இல்லை. அப்புறம் ரீசெண்டாக இப்போ நான் சொல்கிறது இந்த ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்னாடி விஜய் மில்டனுடைய ஆஃபீஸில் தற்செயலாக நான் ராஜ்மோகனை மீட் பண்ணும்போது தான் அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறேன். அப்போ அவருடைய படைப்புகள், படங்கள், அப்புறம் கடைசியாக அவர் எடுத்த படம், அந்த படத்தில் என்ன மிஸ்டேக் நடந்துச்சுங்கிறத வந்து அதை பற்றி சின்னதாக ஒரு டிஸ்கஷன் பண்ணேன். அவர் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டார். அப்புறம் அவர்கிட்ட பேசும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது, இயல்பாகவே அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தம், இலக்கிய பற்றிய அறிவு. எனக்கு இலக்கிய பற்றி பெருசாக அறிவு கிடையாது. லிங்கசாமி தான் எனக்கு சில கவிதைகளெல்லாம் கொடுத்து படிக்க சொல்லுவார். வசந்தபாலன் சில புக்கை கொடுத்து படிக்க சொல்லுவார். அப்புறம் விஜய் மில்டன்லாம் சந்திக்கும்போது சில விஷயங்கள் தெரியும். இவ்வளோதான் நமக்கு இலக்கிய அறிவு. ஆனால் அவர்கிட்ட பேசும்போது அவர்கிட்ட இயல்பாகவே ஒரு நகைச்சுவை இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையுமே அவர் ஒரு நகைச்சுவை கலந்து பார்க்குறாரு. ஒரு நகைச்சுவை கேட்டால் பயங்கரமாக சிரிப்பார். அப்படின்றத வந்து நான் வந்து ரொம்ப கூர்ந்து கவனித்தேன். இப்போ கூட சொன்னால் சிரிப்பார். இவர் சொன்னார் இல்லையா, உங்கள் வீட்டில் உங்கள் ஊரில் பேனர் வச்சுருக்காங்கன்னு, அது ஞானவேல் சார் சொன்னார், நீங்கள் தான் ஆள் வச்சுருப்பீங்க அப்படின்னாரு. அவனே வச்சுருப்பான் ஆள் வச்சு அப்படின்னாரு. இது நகைச்சுவை அவர் பயங்கர ரசிப்பார். அப்பயே நான் நினச்சேன். அப்படி அவருக்குள்ள ஒரு இயல்பான ஒரு நகைச்சுவை இருந்து, அதுதான் அவருடைய கோமாளி படத்தில் வந்து வெளிப்பட்டுச்சு. அந்த படம் பார்த்துட்டு திடீர்னு இந்த படத்துக்கு நீ கூப்பிட்டார். அவர் இந்த படம் போடுறேன் சார், வந்து பாருங்கள் அப்படின்னாரு. எனக்குள்ள ஒரு டவுட்டு தான், நம்மளை எதுக்கு ஒரு இந்த படத்தை கூப்பிட்றாரு, மில்டனை கூப்பிட்டா ஓகே, நம்மளாம் அதுக்குன்னு நினச்சேன். சரி போயிருந்தேன். கரெக்டாக அங்கே ப்ரொடியூசர் எல்லோரும் ரிசீவ் பண்ணார், அம்பேத்குமார் சார். அவர் என்னை கூர்ந்து பார்த்தார். அவர் பார்வையிலே தெரிஞ்சு இவனுக்கும் இந்த படத்துக்கு என்ன சம்மந்தம், இவனுக்கும் இந்த டீமுக்கு என்ன சம்மந்தம்ன்ற மாதிரி இருந்துச்சு. நான் படம் பார்த்துட்டு போயிட்டேன். நெக்ஸ்ட் டே அவர்கிட்ட படத்தை பற்றின கருத்துக்களை பரிமாறினேன். உண்மையிலே எனக்கு வந்து படம் பார்க்கும்போது எப்போவுமே ஒரு ரசிகன் மனப்பான்மையிலே படம் பார்த்து நான் பழகிட்டேன். எனக்கு வந்து நம்ம ஒரு டைரக்டர், நம்ம படங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு எனக்கு பார்க்க தெரியாது. எந்த படம் பார்த்தாலும் அப்படியே ஒரு ரசிகன் மனநிலையில் தான் படத்தை பார்ப்பேன். இந்த படம் வந்து என்டர்டெயின் பண்ணுதா, படம் போர் அடிக்குதா, ரொம்ப கருத்து சொல்லுதா அப்படின்றத என் மைண்டில் போயிட்டே இருக்கும். எங்கேயாவது லேக் இருக்குதா, இப்படி தான் ஒரு ஆடியன்ஸாக படம் அப்போ கூட டைரக்டராக பார்க்க மாட்டேன், ஒரு ஆடியன்ஸாக பார்ப்பேன். இந்த படம் எனக்கு வந்து அவ்வளோ திருப்தி கொடுத்துச்சு. ஆகா, ராஜமுருகன் மீண்டும் அவருடைய ஃபார்மில் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு. கோமாளியில் ஆரம்பித்து ஈவன் ஜப்பான் கூட நான் சொல்லுவேன். ஜப்பான் ஆகட்டும், இப்போ இந்த படம் எல்லாத்துலேயும் ஜோக்கர் தான் கோமாளின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். ஜோக்கரில் ஆரம்பித்து குக்கு, அதுக்கப்புறம் இந்த படம் வரைக்கும் அவரது கேரக்டர் எல்லாமே அவருடைய கேரக்டர் தான் எனக்கு மைண்டில் பட்டுச்சு. நம்ம மாரி அவர்கள் சொன்ன மாதிரி அவர் வந்து சந்தித்த மனிதர்கள் எல்லாத்தையும் தன்னுடைய கேரக்டருக்குள்ளே கலந்து அது ஒரு ஹீரோவாக்கி தான் அவர் வந்து அதை பண்ணிகிட்டு இருக்காரு. அதை அவர் ஜோக்கர்லேயும் பண்ணியிருந்தார், குக்கூலையும் பண்ணியிருந்தார், இந்த படம் வரைக்கும் பண்ணியிருக்காரு. முக்கியமான விஷயம் என்னென்னா, நாம் பண்ணுற படைப்புக்கு அது என்ன படமாக இருந்தாலும் சரிதான், அந்த படத்துக்கு நாம் நியாயமாக இருந்தாலே போதும், அந்த படம் சிறப்பாக வந்துடும்னு அதை அழகாக பண்ணியிருக்கீங்க சார். படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசில் பட்டுச்சு. நிறைய இடங்கள் வந்து அவர் பண்ணியிருக்கிற பகடி, அவர் பண்ணியிருக்கிற நையாண்டிகள் எல்லாமே சிரிப்பு வர வச்சுது. எக்ஸ்ட்ரானரியான செகண்ட் ஆஃப், ரொம்ப அருமையான ஒரு செகண்ட் ஆஃப், எதிர்பார்க்காத செகண்ட் ஆஃப் இருந்துச்சு படத்தில். ஸோ அந்த படம் ஒரு மிகச்சிறந்த படமாகவே, கமர்ஷியலாகவும் அந்த படம் ஹிட் அடிக்கணும் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. அப்புறம் முக்கியமாக சொல்கிறாருந்தா படத்தினுடைய ஹீரோ சசிகுமார் சார், இவரையும் நான் அப்பப்போ எங்கேயாவது சந்திக்கிறது தான் ஃபங்க்ஷனில். ஒரு படத்துக்குள்ளே போகும்போது அந்த படத்துக்கு தன்னை முழுசாக ஒப்படைக்கிறதுங்கிறது வந்து ஒரு ஹீரோ மெட்டீரியலாக இருந்தாலும் கூட அவருக்குள்ள ஒரு டைரக்டர் இருக்கிறதால அழகாக ஒப்படைச்சிருக்கிறாரு. அது அவருடைய சமீபகால படங்கள் எல்லாத்துலேயுமே அது இருக்குது. இந்த படத்தில் அது கூடுதலாகவே இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். மியூசிக் டைரக்டர் சார், உண்மையிலே படம் பார்க்கும்போது மியூசிக் வந்து நமக்கு வந்து தோணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ரீரெக்கார்டிங்கில். இவர் பாடல்களை தாண்டி ரீரெக்கார்டிங்லையும் அந்தளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நிரோஷா சாரும் ரொம்ப அருமையான அந்த படத்துக்கு ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. எல்லாரும் சொன்ன மாதிரி ஹீரோயின் அருமையான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக இந்த படம் வந்து ராஜமுருகன் தான் யார் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக வந்திருக்கிற வரப்போகிற இன்னொரு படம். வாழ்த்துக்கள், நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். சினிமாவில் வந்து சில பேர் வந்து ஜெயிக்கணும்னு நம்ம வந்து ரொம்ப ஆசைப்படுவோம். ஸோ அதில் முக்கியமான ஆள் வந்து ராஜமுருகன்.
சும்மா ஏதோ ஒரு கதையை சொன்னோம், சம்பளம் வாங்கணும் போகணுன்ட்டு இல்லாமல் ஒரு 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 இயல்போட ஒரு படம் பண்ணிகிட்ருக்க, ஒரு கருத்தோட படம் பண்ணிகிட்ருக்க இயக்குநர்கள் வந்து ரொம்ப கம்மி. இங்கே ஆல்மோஸ்ட் இங்கே உட்காந்துருக்க எல்லாருமே அந்த மாதிரி இயக்குநர்கள். ஸோ இவ்வளோ பேரும் வந்து இங்கே வந்திருக்கிறதுக்கு காரணமே ராஜமுருகனோட அந்த எழுத்து தான். இந்த படம் வந்து வட்டியும் முதலமாக அவரோட எல்லா புகழையும் பெற்றுத்தரும்னு நினைக்கிறேன். நாங்கள் படம் பார்த்துட்டோம், ரொம்ப அருமையாக இருந்துச்சு படம். பொதுவாக அந்த டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து நம்ம வந்து அடுத்த படம் என்ன பண்ணுறதுன்னு முடிவு பண்ணும்போது எங்கேயோ காற்றுல இருக்க ஒரு விஷயத்தை அப்படியே ரிசீவ் பண்ணி அதை வந்து கண்ணு காது மூக்கு வச்சு கேரக்டருக்கு ஒரு பேர் வச்சு மாந்தர்கள்லாம் வச்சு செலக்ட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி அதை ஒரு படமாக ஆக்க ட்ரை பண்ணும்போது அதை எழுதி முடிச்சோன்னே பயங்கரமான ஒரு திருப்தி வரும். சரியான ஒரு கதை பண்ணுறேன் நான். ஆனால் அதை படமாக ஆக்குறதுக்கு வந்து சில பேரோட ஆமோதித்தல் தேவைப்படுதுங்க. முக்கியமாக ஒரு கதாநாயகன், ஒரு தயாரிப்பாளர். ஸோ அங்கே தான் வந்து சிக்கலே வரும். நம்ம விஷன் அவங்களுக்கு கன்வே பண்ணி அதை ஓகே வாங்குறதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராசஸாக இருக்கும். அது டயர்டிங் ப்ராசஸாக வேறு இருக்கும். நம்ம வந்து உட்காந்து எழுதினப்போ இருந்த ஒரு உற்சாகமோ அதை வந்து ஒரு திரைப்படமாக நம்ம பார்த்துட்டோம், ஆனால் அதை இவங்களுக்கு புரிய வச்சு அதை வந்து கன்வெர்ட் பண்ணி ஃப்ளோருக்கு கொண்டு போகிறதுல இருக்கிற ஒரு டயர்ட்னஸ் இருக்குல்ல, அது வந்து பயங்கரமான ஒரு விஷயம். ஸோ அது வந்து ஒரு திரைப்படத்தில் முக்கியமான ஸ்டேஜ்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த கதையை இது இப்படிப்பட்ட ஒரு படமாக வரும்னு நம்பி இதுக்கு ஓகே சொன்ன சசிகுமார் சாருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கணும் நம்ம எல்லாருமே. ஏன்னா ராஜமுருகனோட ப்ரீவியஸ் படம் வந்து இது எந்த மாதிரியான படம்னு சரியாக ரிசீவ் பண்ணப்படாததுனால தான் அது வந்து அந்த மாதிரி படமாக அது வராமல் போயிடுச்சு. அந்த படம் ஃபுல் ப்ராசஸ் நான் கூட இருந்தனால எனக்கு தெரியும். அதுவும் வந்து ரொம்ப ஒரிஜினலான ஒரு அருமையான ஒரு சொல்லப்பட வேண்டிய ஒரு கதை. அதை வந்து அவர் நினச்ச படமாக எடுத்திருந்தாங்கன்னா அது வந்து வேறு ஒரு படமாக இருந்திருக்கும். ஸோ அதனால் அவரோட ஷான் ரோல்டன், நீரோஷா எல்லா அந்த டீம், ஏன்னா சசிகுமார் சார் அப்புறம் அந்த ஹீரோயின் எப்படி ஒரு கேரக்டரோ அதே மாதிரி தான் ஷான் ரோல்டன், நீரோஷாவும் இது ஒரு கேரக்டர் தான் இருந்திருக்காங்க. எங்கேயுமே யாருமே தனித்து தெரியவே இல்லை. ரொம்பவும் ஒரு முழுமையான ஒரு படமாக இருந்துச்சு. வேறு தான் சொல்லணும், ரொம்ப குசும்புக்காரர் இவர். பாருங்கள் படத்தோட ட்ரெய்லரோட ஓப்பனிங் பாருங்கள், எம்எல்ஏ சொன்னாலே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா தயாரிப்பு ஒலிம்பியா பிக்சர்ஸ் வருது. என்னதான் சொல்கிறது. அண்ட் ஹீரோயின் அவங்களோட பாடி லாங்குவேஜ் அந்த ட்ரைசைக்கிள் உட்காந்து வரும்போது பார்த்துருப்பீங்க, அப்படியே வேறு ஏதோ ஒரு பொண்ணு மாதிரி. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. டோட்டலாகவே இந்த படம் வந்து ரொம்ப நல்ல படம். இந்த சமூகத்துக்கு வந்து ரொம்ப தேவைப்படுற ஒரு படம்னு சொல்லி பயமுறுத்திட வேண்டாம். நல்ல கமர்ஷியலான படம், நல்லா இருக்குது. ஜோக்கர் அண்ட் குக்கு அந்த வரிசையில் வந்து இது வந்து 100% இது வந்து வேறு ஒரு லெவலில் இருக்க படம். எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ.